குமரி மாணவியை பலாத்காரம் செய்த டேக்வாண்டோ பயிற்சியாளர் போலீசுக்கு பயந்து விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகேயுள்ள பிள்ளைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப், வயது 36. டேக்வாண்டோ பயிற்சியாளரான இவர் ராமன்புதூர் பயிற்சி மையத்தில் பணியாற்றியதுடன் பள்ளிகளுக்கு பகுதி நேரமாக சென்று மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியும் அளித்து வந்தார். இந்த நிலையில் 2 நாட்கள் மதுரையில் நடந்த டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க மாணவிகளை அழைத்துச் சென்றுள்ளார். அதில் அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியை அங்கு அறையில் தங்க வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனையடுத்து சொந்த ஊருக்கு திரும்பிய அந்த மாணவிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி பெற்றோர் கேட்டபோது பயிற்சியாளர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறி கதறி அழுதார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக இதுகுறித்து கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரதீபை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பிரதீப் போலீசுக்கு பயந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் பயிற்சியாளரை தொடர்பு கொண்டு பேசும்போது, நேற்றுக்கு சாயங்காலம் உங்ககிட்ட அந்த பிள்ளைங்க கூட நான் அவங்க கூட வீட்டுக்கு போயிடுறேன் மாஸ்டர்னு வந்து கேட்டாள்ல. நான் தான் அவள்கிட்ட சொன்னாங்க, நீ அவங்க கூட போ அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அவ என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னா நீங்க இதுக்கு. நானும் உங்கள்ட்ட போய் சொல்லல, நான் அவள்கிட்ட சொன்னேன் நீ கூட போவோம் அப்படின்னு சொல்லதான் செஞ்சு. அவள் தான் சொன்னா இல்ல நான் போவல அப்படின்னு சொன்னான். சரி அவ அப்படி சொன்னதாவே இருக்கட்டும். அப்போ உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே அவ அந்த வார்த்தையை சொல்லியிருப்பா. ஆமாக்கா, நான் இல்லன்னு சொல்லல, நம்பிக்கை வச்சுதான் சொன்னான். அப்புறம் நீங்க ஏன் அந்த நம்பிக்கையை காப்பாத்தாம இருந்தீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைய தைரியமா அதுகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வெளி உலகம் தெரிஞ்சு நல்லா இருக்கணும்னு நினைச்சு வெளியில நம்பி விடுறது தப்பு. பார்த்தீங்களா, எல்லாரும் ஒண்ணு போலதான் இருக்காங்க, அப்படித்தானே? அப்படி இல்லக்கா, நம்பிக்கையா உள்ள ஆட்களே இப்படி தப்பு செய்யும் போது யாரு மேல நம்பிக்கை வரும்? எனக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவனை அனுப்பு அவளை அனுப்பாத, யாரையுமே நம்பாத அப்படின்னு. அப்படி இருந்தா நான் உங்க மேல நம்பிக்கை வச்சேன். நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, அந்த நினைப்பு இருக்காதுன்னு வச்சா நான் நீங்க அதை ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டே இல்லைன்னா எப்படி என்ன செஞ்சீங்க? என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரையில. ஓப்பனா ஒண்ணுமே பண்ணலக்கா. உங்க மேல நம்பிக்கை மேலதானே நான் சொன்னோம். நான் இப்போ நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம பேசுனீங்க, அப்ப நான் எதுவுமே சொல்லலக்கா. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுதான் சொன்னீங்க, நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லல. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுதான் சொன்னீங்க, நானும் அப்படிதான் இருந்தேன். சரியாக்கா, நான் பானா சரி அப்ப நம்ம கூட தானே இருக்கோம். இவளுக்காக தான் நான் மொத்தத்துல வாய்ஸ் மொத்தம் நான் இதுவரை எங்கேயுமே ரூம் எடுத்தது கிடையாது. இவ இருக்க ஒரு விஷயத்தினால இனி இவளுக்கு ஏன்னா நேரத்துக்கு அவ ஒழுங்கா குளிக்கல, ஒழுங்கா எதுவுமே பண்ணல. அதுக்காக தான் நான் இவளுக்கு ஒரு மொத்தம் ரூம் எடுத்து கொடுத்தது. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நல்லவங்களா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எங்களுக்கு கால் பண்ணி அவங்க அத்தையோ மாமாவோ யாரோ வர சொல்லி கூட்டிட்டு போங்கக்கா, நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு, நாளைக்கு நான் கிளம்பும் போது கொண்டு வந்து விடுங்கன்ற மாதிரி தானே நீங்க பேசிருக்கணும். இந்த ஸ்டெப் ஸ்டே பண்ண வேண்டியதான் இருக்கும். நாளைக்கு காலைல எப்போ மேட்ச் தொடங்குறாங்க, தொடங்கணும்னா என்ன தொடங்கணும்னு என்ன நீங்க தொடங்கும் போது அப்படிதான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன நேற்றைக்கு சம்பவம் நடந்து எங்க அக்கா அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/2 மணிக்கூருக்கு மேல ஆயிருக்கா? 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரம் இருக்கா? இந்த இதே டயத்துல நீங்க கொண்டு வந்து விடுறதுக்கு 1 மணிக்கூருக்கு முன்ன சொன்னா அவைய கொண்டு வந்து விட்டுருவாங்களே. உங்களுக்கு என் மகள் உங்கள்ட்ட ஒரு நிமிஷம், நேரத்துக்கு நான் உங்கள்ட்ட சொல்லதானங்க செய்தேன். என்ன சொன்னீங்க? இப்போ மேட்ச் நீங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் அடிங்க, அவங்க கொண்டு விடுவாங்கன்னு சொன்னீங்க, அப்படிதானே? அப்ப நான் உங்கள்ட்ட நினைச்சேன் இல்லக்கா என்கிட்ட இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அப்ப பாத்துக்கிறத நீங்க ஒழுங்கா பாத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னா. அது உண்மைதாங்க, நான் தப்பு கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்திருந்தீங்கன்னா உங்களை அவ்வளவு கூட பிறப்பை விட அதிகமா உங்களை மனசுல தூக்கி வச்சிருப்பேன். நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா நாங்க என்ன விதத்துல எல்லாம் நாங்க யோசனை பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியில அனுப்பிட்டு என்ன ஒரு வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு எப்படி எல்லாம் நாங்க இருக்க வேண்டியதா இருக்குது. நான் எவ்வளவு வேதனைப்படுவேன், என் மனசு என்ன பாடுபடுது. நீங்க இவ்வளவுதான் படிச்சு என்னத்துக்கு படிச்சிருக்கீங்களா இல்ல வேற எதுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க? உங்க படிப்பெல்லாம் குப்பையில கொண்டு போடுங்க. இதெல்லாம் நீங்க படிச்ச படிப்புக்குள்ள லட்சணம், அப்படித்தானே?
அக்கா நீங்க அழாதீங்கக்கா, நான் வாரேங்க்கா. நைட்ல இருந்து சாப்பிடல, தூக்கம் இல்ல. என் பிள்ளை எப்போ என் கையில வந்து சேருவாள் வாசல பாத்துட்டு உட்காந்துருக்கு. அக்கா நீங்க அழாதீங்க, நம்பிக்கையில நான் என் பிள்ளைல நீங்க அழாதீங்கக்கா. நான் சாயந்தரம் வந்துருவாங்க, சாயந்தரம் உங்களை என்ன அனுப்ப மாட்டேன், உங்க கூட என்ன அனுப்ப மாட்டேன். சரிங்க, நீங்க எங்களை அனுப்பணும். நான் சாயந்தரம் உங்களை நான் வந்து நேர்ல பாத்துங்களா? நீங்க பேச வேண்டாம், நான் வேற ஸ்டெப் எடுக்கிறேன், அதுபடியா பாத்துக்கலாம். அக்கா சொல்லு. ஊருக்கு வந்து கண்டிப்பா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்க. ஆனா இந்த விஷயத்த மட்டும் யார்ட்டையும் வெளியே சொல்லிடாதீங்கக்கா. என்னல நான் ஊருக்கு வந்து கண்டிப்பா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சொன்னா எனக்கு என்ன இல்ல வெளியே விஷயம் சொல்லிடாதீங்கக்கா. சொன்னா உனக்கு என்ன ஆகுன்றது தெரியுதுல்ல. இதெல்லாம் யோசனை பண்ணிதால நீங்க நடத்துக்க. நீல ஒரு வாத்தியாரா? நீல ஒரு வாத்தியாரால? நான் உண்மையில சொல்றேன். நான் தப்புக்கு நானே இதுக்கு முடிவு